திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி காலத்தில் செஞ்சு தரப்பட்டிருக்கக்கூடிய திட்டங்களை சொல்றதா இருந்தா அதுக்கு ஏறக்குறைய 2 அல்லது 3 மணி நேரம் ஆகும். எனவே தலைப்புச் செய்தியா சிலவற்றை மட்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன். ஈரோடு மாநகராட்சியினுடைய பேருந்து நிலையத்தை திறந்து வச்சிருக்கிறேன். ஜெயராமபுரத்தில் மாவீரன் பொல்லானவர்களுக்கு முழு திருவுருவச் சிலையோடு அரங்கம் அமைத்து அதை திறந்து வச்சுட்டு தான் இந்த மேடைக்கு நான் வந்திருக்கிறேன். ஈரோடு மாவட்டம் கங்காபுரம் கிராமத்தில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்கப்பட இருக்கு. குறுங்குழுமம் மேம்பாட்டு திட்டம் மூலமாக ஈரோட்டில் மஞ்சள் பொது வசதி மையம் கட்டக்கூடிய பணி நடைபெற்று வருது. அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்களின் மேம்பாட்டு பணிகளுக்காக இதுவரை 8,13,00,000 ரூபாய் செலவிடப்பட்டிருக்கு. கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த 4.5 ஆண்டுகளில் 195 உட்கட்டமைப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 177 பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு வந்திருக்கு. மீதமுள்ள 18 பணிகளும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஈரோடு, கோபிச்செட்டிப்பாளையம், சத்தியமங்கலம் மற்றும் பெருந்துறை ஆகிய 4 இடங்கள்ல அறிவுசார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு. நெடுஞ்சாலைத்துறையில பல்வேறு திட்டங்களின் கீழ் கடந்த 4.5 ஆண்டுகள்ல 944 கிலோமீட்டர் நீளம் உள்ள சாலை பணிகள் முடிக்கப்பட்டு பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. 17 ஊரக பாலங்கள், 73 நெடுஞ்சாலை பாலங்கள் அமைக்கப்பட்டு வருது. ஈரோடு மண்டலத்தில் 400 திருக்கோயில்கள்ல 554 பணிகள் நடைபெற்று வருது. இதுல 150 திருக்கோயில்கள்ல 218 பணிகள் முடிக்கப்பட்டிருக்கு. கடந்த 4.5 ஆண்டு காலத்தில் 133 திருக்கோயில்களை குடமுழுக்கு நடத்தி முடிக்கப்பட்டிருக்கு. சத்தியமங்கலம் பால் குளிரூட்டு நிலைய வளாகத்தில் கட்டு ஊறுகாய்ப்புல் தயாரிக்கக்கூடிய அலகு அமைக்கப்பட்டு வருது. கரட்டுப்பாளையத்தில் விடுதியோடு கூடிய ஜிம்னாஸ்டிக் அரங்கம் கட்டும் பணி நிறைவுற்று துவங்கி வைக்கப்பட்டிருக்கு. நம்ம திராவிட மாடல் அரசோட முத்திரை திட்டங்களால இந்த மாவட்டத்தில் மட்டும் எத்தனை பேர் பயனடைகிறாங்க தெரியுமா? நான் பெருமையோடு சொல்றேன், 4,09,353 குடும்ப தலைவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கலைஞர் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படுது.